பக்கத்து வீட்டுக்காரரே நண்பராகவும் இருப்பார், பக்கத்து வீட்டுக்காரர்களே உறவினர்களாகவும் இருப்பார்கள், சுற்றி இருக்கின்ற அந்த உறவினர்களே வியாபார பங்குதாரர்களாக இருப்பார்கள், அவர்களே பல்வேறு விதத்திலும் உறவினர்களாக இருப்பார்கள், ஆச்சாரியர்களாக இருப்பார்கள். அது மாதிரியான ஒரு அருமையான ஞான சூழலியல் திருவண்ணாமலை. அது ஒரு வெறும் ஊர் கிடையாதுங்க, அது ஒரு உயிருங்க. அண்ணாமலையான் உயிரோடு இருக்கின்ற ஞான சூழலியல்ங்க. அதாவது மற்ற ஊர்கள் எல்லாம் ஒரு ஞானியை பிரசவிக்கும், ஏதோ ஒரு சித்தரை பிரசவிக்கும். ஆனா அண்ணாமலையான் சம்பிரதாயங்களை உருவாக்கக்கூடிய அவதார புருஷர்களையே தொடர்ந்து பிரசவித்துக் கொண்டிருக்கின்றான். ஞானிகள் சித்தர்களை பிரசவிக்கிறது மட்டும் இல்லாம சம்பிரதாயங்களை உருவாக்கக்கூடிய அவதார புருஷர்களை பிரசவிக்கும் உயிரோடு இருக்கின்ற ஞான சூழலியல் அண்ணாமலையான். அருணாச்சல பரம்பொருள். சில சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், குருமார்கள், மகான்கள் அப்படிங்கிற அந்த ஜீவன் முக்தி அடைந்த தனிநபர்களை மாத்திரமல்ல, சம்பிரதாயங்களையே உருவாக்குகின்ற, சம்பிரதாயங்களையே ஜனிக்கின்ற, சம்பிரதாயங்களுக்கே பிறப்பளிக்கின்ற அவதார புருஷர்களையே மலரச் செய்கின்ற, உருவாக்குகின்ற, ஜனிக்கின்ற பெரும் உயிரோடு இருக்கும் ஞான சூழலியல் சக்தி, லிவிங் ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம் அண்ணாமலையார்.